ஹாய் எவ்ரிவான். மெஷின் லேர்னிங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேக்கிங்னா என்ன, பூஸ்டிங்னா என்ன. பேக்கிங்னா என்னென்னா, நிறைய மாடல், மல்டிபிள் பேஸ் மாடல்ஸ் இருக்கும். ஆனால் அது எல்லாமே இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகும். அதாவது எப்படின்னா, என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, ஒரு 100 டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 80% ட்ரைனிங்க்கும் 20% டெஸ்டிங்க்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 20% டேட்டாவில் ஒரு 10 டேட்டா வந்து ஒரு மாடல் 1ல் ரன் ஆகும். மீதி 10 டேட்டா வந்து மாடல் 2ல் ரன் ஆகும். அந்த சப்செட் எப்படி சார் இருக்குது, எந்த 10 எந்த மாடலுக்கு போகுது, எந்த 10 எந்த மாடலுக்கு போகுதுங்கிறது ரேண்டம். ஓகேங்களா? அதனால தான் தெளிவாக அங்கே டெஃபினேஷனில் சொல்லியிருக்கேன். டிஃப்ரெண்ட் ரேண்டம் சப்செட் இருக்கிற அவுட்புட் டேட்டாவே சப்செட்டாக பிரிஞ்சு டிஃப்ரெண்ட் மாடலுக்கு டிஃப்ரெண்ட் மாடலை அப்ளை பண்ணி, டிஃப்ரெண்ட் மெஷின் லேர்னிங் மாடல் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் ஃபாரஸ்ட்டுங்கிறது என்ன, நிறைய டெசிஷன் ட்ரீ சேர்ந்தது தான் ரேண்டம் ஃபாரஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ டெசிஷன் ட்ரீ டிஃப்ரெண்ட் டெசிஷன் ட்ரீயில் டிஃப்ரெண்ட் டேட்டாவை அப்ளை பண்ணி அவுட்புட் எடுத்தால் அது பேர் பேக்கிங். அதுவே பூஸ்டிங்னா என்னென்னா, என்கிட்ட மாடல் இருக்குது, டிஃப்ரெண்ட் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் மாடல் 1, மாடல் 2, மாடல் 3, மாடல் 4, 4 மாடல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது. மாடல் 1 அப்ளை பண்ணுறேன். மாடல் 1 அப்ளை பண்ணும்போது ஒரு 80 டேட்டாவை கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு, 20 டேட்டாவை தப்பாக கண்டுபிடிச்சிச்சு. அடுத்த தடவை அந்த 20 டேட்டாவை மாடல் 2க்கு போகும். அப்புறம் அதில் தப்பாக கண்டுபிடிச்சா மாடல் 3. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஷியலாக மூவ் ஆச்சு அப்படின்னா அது பேர் பூஸ்டிங். டெஃபினேஷனை நல்லா படிச்சுக்கோங்க. ட்ரைனிங் மாடல் சீக்வன்ஸ்லி வேர் ஈச் நியூ மாடல் ஃபோக்கஸஸ் ஆன் கரெக்டிங் த மிஸ்கிளாசிஃபைடு எக்ஸாம்பிள். போன மாடலில் எது தப்பாக கண்டுபிடிச்சதோ அந்த டேட்டாவை தான் இந்த மாடலுக்கு அப்ளை பண்ணி கரெக்டாக கண்டுபிடிக்க வைக்கணும். ஸோ பூஸ்டிங்னா சீரீஸ் ஆர் சீக்வன்ஷியல், பேக்கிங்னா பேரலல். ஒரு மாடலில் போகிற டேட்டா அடுத்த மாடலுக்கு போகாது. பட் சம்டைம்ஸ் வந்து இருக்கும், 1 or 2 டேட்டா வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் டிஃப்ரெண்ட் சப்செட்டாக பிரிஞ்சிடும். அதுதான் வந்து பேக்கிங். பூஸ்டிங்னா அப்படி கிடையவே கிடையாது. டேட்டாவை ஒரு மாடலுக்கு அப்ளை பண்ணுவோம், அதில் தப்பாக கண்டுபிடிச்சது தான் அடுத்ததுக்கு போகும். அதனால தான் பேக்கிங்கோட எக்ஸாம்பிள் ரேண்டம் ஃபாரஸ்ட், பூஸ்டிங்கோட எக்ஸாம்பிள் அடாப் பூஸ்ட்டு, கிரேடியன்ட் பூஸ்ட்டு, எக்ஸ்ட்ரீம் கிரேடியன்ட் பூஸ்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் பேக்கிங்க்கும் பூஸ்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.